இது போன்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தும் போது பெரும்பாலும் வேதாமம் எங்கள் படிப்பின் முக்கிய புள்ளியாக இருக்கிறது. மேலும் வேதாமத்தின் பொதுவான சுருக்கத்தை உள்ளடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். ஓரிரு நாட்களில் படிப்பது மட்டுமே வேதாமத்தை பற்றிய மிகுந்த குறைந்த அறிவை நமக்கு அனுமதிக்கும். வேதாமத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச அதைவிட அதிக நேரம் தேவை. எனவே நாங்கள் பல நாட்கள் படிப்போம். இது போன்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தும் போதெல்லாம் வேதாகம் உண்மையானது என்ற உண்மையை மையமாக கொண்டு எப்பொழுதும் வேதாமத்தை பற்றி பேசுகிறோம். பொதுவாக வேதாகம் மனிதனின் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளின் தயாரிப்பு என்று மனிதன் மனதிலிருந்து தோன்றுகிறது என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். எனவே பைபிள், குரான் அல்லது கம்யூனிசத்தின் 4 புத்தகங்கள் போன்ற மத நூல்களைப் போன்று என்று முன்கூட்டியே கருத்தை அவர்கள் கொண்டுள்ளனர். அதனால் பைபிளை எவ்வளவு தான் படித்தாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்கும் போது வேதாகம் அத்தகைய மத நூல்களிலிருந்து வேறுபட்டது என்பதையும் கடவுளின் வெளிப்பாட்டின் மூலம் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் உங்கள் விதி இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளுள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்கும் போது வேதாமத்தில் உள்ள நம்பிக்கை வைக்க முடிந்தால் பைபிளுக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறும். மேலும் இந்த உலகில் வேதாகமத்தின் வார்த்தைகளை விட மதிப்புமிக்க மற்றும் உண்மையான எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். அது நடந்தால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு பதிலை வேதாகமத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். எல்லா இடங்களிலும் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். சிலருக்கு பண பிரச்சனையாக இருக்கும். தங்கள் வாழ்நாள் முழுவதையும் வறுமையிலே கழிக்கும் மக்களும் இருக்கிறார்கள். ஆடம்பரமாக வாழ நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவது போல ஒரு ஆரோக்கியமான நபராக வாழ என்ன செய்ய முடியும் என்று யோசித்து தங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஏதாவது ஒரு நோயுடன் போராடி கழிக்கும் மக்களும் உள்ளனர். இந்த வகையான பிரச்சனையுடன் வாழும் மக்கள் ஏராளமாக உள்ளனர். அது மட்டுமல்ல, சிலருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விடயம். பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை உறுதி செய்வார்கள். ஆனால் தங்கள் குழந்தைகளின் நல்ல கல்விக்கு பணம் செலுத்த முடியாத நிதி நிலைமை இல்லாத ஏராளமான மக்கள் உள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனக்கசப்புடன் இருக்கிறார்கள். என்ற போதிலும் மனித வர்க்கம் முழுவதாலும் எதிர்கொள்ளப்படும் மற்றொரு அடிப்படை பிரச்சனை உள்ளது. அது இந்த பூமியின் வாழும் ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் இறக்க வேண்டும் என்ற உண்மை. ஒவ்வொருவரும் இந்த பூமியில் வாழ்கிறதா நாங்கள் இறக்க வேண்டும். இதே ஒரு சாக்காக எடுத்து அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறார்கள். எல்லோரும் இறந்துவிட்டால் வேறு வழியின்றி மரணத்தில் சரணடைகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஜனங்கள் இந்த மனப்பான்மையை கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மரணத்தை வென்று வாழ முடியும் என்று வைத்துக்கொள்வோம். மக்கள் தேவையான எந்த முறையையும் பயன்படுத்தினாலும் அதை சமாளிக்க முயற்சிப்பார்கள். நாம் இவ்வுலகை விட்டு சென்ற பிறகு வரும் உலகின் மனிதன் எவ்வாறு இன்பமாக வாழ்வான் என்று எல்லா மதங்களும் சிந்திக்கின்றன. இந்த கேள்வியை மனதில் வைத்துக்கொண்டு மதத்தை தேடி செல்பவர்கள் ஏராளம் பேர் என்று தோன்றுகிறது. நாம் நம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறோம். சுமார் 70 அல்லது 80 ஆண்டுகள் வாழ்கிறோம். பல்வேறு போராட்டங்கள், கவலைகள் மற்றும் துன்பங்களுடன் கடந்து செல்கிறோம். பின்னர் ஒரு இருந்துவிட்டால் இயேசுவை நம்புபவர்கள் அவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார் என்று கூறுகிறார்கள். பௌத்தர்கள் அவர் பேரின்ப தேசத்துக்கு செல்கிறார் என்று கூறுகிறார்கள். மற்ற மதங்களை பின்பற்றும் மக்களும் மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றி தங்கள் சொந்த நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அத்தகைய அணுகுமுறை மிகவும் தெளிவற்றது. ஒருவர் இருந்துவிட்டால் இயேசுவை நம்பும் சொல்லும் மக்கள் கூட இருந்தவர் இப்பொழுது பரலோகத்துக்கு சென்று விட்டார் என்று சொல்வார்கள். வெறுமனே மீதமுள்ள மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக.
இறந்தவர் சொர்க்கத்திற்கு சென்றாரா இல்லை என்பது உறுதியாக தெரியாவிட்டாலும் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். பாடல்கள் பாடுகிறார்கள், பிரசங்கம் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உறுதியாக இல்லை. பௌத்தர்கள் பேசும் பேரின்ப என்று வரும்போது இதே நிலைத்தான். நான் ஒரு முறை பௌத்த துறவியிடம் பேசினேன். பேரின்ப நிலம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நான் அவரிடம் கேட்டபோது, பேரின்ப நிலம் என்பது எல்லையற்ற உலகம். அங்கு உங்கள் வாழ்க்கையில் தூரத்தில் வெகு தூரத்தில் மறைந்து போகும் மேகத்தைப் போல முழுமையாக மறைந்து விடுகிறது என்று அவர் கூறினார். இதுதான் அந்த பேரின்ப நிலம். அவர் ஒரு சிறந்த பௌத்த பிக்கு. அவர்களுடன் பேசும்போது சொன்னது இதுதான். பெரும்பாலான சாதாரண மக்கள் மறுபிறவி இருக்கிறார்கள் என்று கூறினார். அவர்கள் உலகில் பசுக்களாகவோ ஈக்களாகவோ வேறு மிருகங்களாகவோ பிறக்கிறார்கள். சாதாரண மக்களுக்கும் இதே நிலைத்தான். ஆனால் ஒருவன் ஆன்மீக பயிற்சியின் மூலம் பக்குவமான ஆன்மீக நிலையை அடைந்து நிர்வாணத்தை அடைந்தால் அவன் பேரின்ப உலகத்தில் நுழைவான். அந்த கட்டத்தில் அவனது சுயம் என்று அழைக்கப்படுவது முற்றிலும் மறைந்துவிடும். இதனாலே முற்றிலும் மறைந்து ஆனந்தம் என்ற உலகத்தை அடைகிறான். இப்படித்தான் அவர் எனக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். மக்கள் எதிர்காலத்தை பற்றி, மரணத்தை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி மற்றும் பல வகையான எண்ணங்கள் கொண்டுள்ளனர். அவர்கள் இந்த உலகில் வாழும்போது மக்கள் இந்த பல பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டு முன்னும் பின்னுமாக செல்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. இவ்வுலகில் உள்ள வாழ்க்கையின் போக்கில் நீங்கள் உறுதியான ஒன்றை பற்றிக்கொள்ள வேண்டும். நாளை சாகப் போகிறேன் என்று தெரிந்தாலும் இன்றைய திருப்தியுடன் மரணத்தை எதிர்நோக்கி உற்சாகமாக இருப்பவன், இப்படியே தன் வாழ்வை வெற்றியுடன் முடித்து கொள்பவனை உண்மையிலே மகிழ்ச்சியானவன் என்று சொல்லலாம். நாம் இப்பொழுது வாழும் இந்த உலகம் மிகவும் சிக்கலானது. விடயங்களை மிகவும் சிக்கலாக்கும் அனைத்து வகையான சிக்கல்களும் உள்ளன. இதன் விளைவாக நம் வாழ்க்கையைப் போலவே நமது எண்ணங்களும் சிக்கலானவை. உலகம் மிகவும் பரபரப்பாகி மூச்சு திணறுகிறது. நாட்கள் செல்ல செல்ல இதை நாம் மேலும் மேலும் காண்கிறோம். பூமியே மூச்சு திணறி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு சரியாக காரணம் தெரியாது. ஆனால் இப்பொழுது சில காலமாக அது நோய்வாய்ப்பட்டு தொடர்ந்து வயதாகி வருகிறது. இந்த பல பிரச்சனைகளை சமாளிக்க நாம் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இதற்கிடையில் குற்ற விகிதங்களும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளன. சிறிய தொகைக்காக கூட ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்று கேள்விப்படுவது இனிமேலும் அசாதாரணமானது அல்ல. இன்று காலைத்தான் தொலைக்காட்சியில் ஒரு திருடன் ஒரு பெண்ணை கொன்றுவிட்டு பணத்துடன் ஓடிவிட்டார் என்ற செய்தி வந்தது. உலகமே இப்படி மாறியது. ஏனென்றால் மக்கள் தங்களுக்கான எதிர்காலத்தை காண முடியாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஏனெனில் இறுதியில் ஒரே மாதிரியாக மாறுவோம். அவர்கள் விரைவாக பணக்காரர் ஆக முயற்சிக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் பிடிப்படி சிறைக்கு சென்றால் அங்குத்தான் நான் செல்வேன், நான் இறந்து விட்டால் நான் இறந்து விடுவேன். அவர்கள் வாழ்க்கை துறந்து விரும்பியதை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். உலகம் இப்பொழுது இப்படித்தான் வளர்ந்து வருகிறது என்று தோன்றுகிறது. நாம் வாழ்க்கையில் இந்த வெறுப்பூட்டு மற்றும் குழப்பமான காலங்களில் மக்கள் பல்வேறு திட்டங்களில் கடினமாக உழைக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஒரு சிறிய வழியை காணலாம் என்று நம்புகிறார்கள். சில சிறிய திருப்பு அவர்கள் மீண்டும் சுவாசிக்க முடியும் என்று உணர்வார்கள். இது போன்ற ஒன்று அடைய மக்கள் பல்வேறு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தற்பெருமை, ஒரு சொறி போன்றது. ஆனால் இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் தெளிவான பதில் வேதத்தில் காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையுடன் தொடங்க விரும்புகிறேன். அநேகர் பைபிளில் தங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் என்று நினைத்து வாசிக்கிறார்கள். ஆனால் மிக எளிதாக அவர்கள் அதை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். அதன் பக்கங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் திரும்பி விலகி செல்கிறார்கள். இது போன்ற பல வழக்குகள் உள்ளன என்று தெரிகிறது. வேதத்தில் ஒரு வசனத்திற்கு வருவோம். இது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் உள்ளது. இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம். நான் வசனம் 3 முதல் 5 வரை வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 3 முதல் 5 வரை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். வயதான காலத்தில் ஒருவன் எப்படி பிறக்க முடியும் என்று நிக்கோதேமு கேட்டார். அவர்கள் பிறக்க தங்கள் தாயின் வயிற்றில் இரண்டாவது தடவை பிரவேசிக்க முடியாது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றும் நாம் உலகில் மக்கள் எதிர்கொள்ளும் சில பிரச்சனைகளை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் விரக்தி எழுந்த சுவாசிக்க முடியாமல் போகும் பிரச்சனைகள். ஆனால் இன்றாவது ஒரு நாள் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் ஒரு திட்டவட்டமான அனுபவத்தை பெற முடிந்தால் இந்த பெரும் குழப்பமான உலகில் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் வாழ முடியும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது தான் எமது முதல் பிறப்பு. அது உங்கள் பௌதிக பிறப்பு. ஆனால் இங்கே இயேசு மீண்டும் பிறந்ததை பற்றி பேசினார். நிக்கோதேமு என்ற மனிதன் காங்கிரஸின் அவர் உயர்ந்த உறுப்பினராக இருந்தவர். அவர் இரவில் இயேசுவிடம் வந்தார். அவருடைய உரையாடலின் போது இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். ஒருவர் மறுபடியும் பிறகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அவர் இதை சொன்னார். நிக்கோதேமு இது போன்ற எதையும் கேள்விப்பட்டதில்லை. இவை அவருக்கு மிகவும் விசித்திரமான வார்த்தைகளாக இருந்தன. எனவே வயதான ஒருவன் தாயின் வயிற்றில் மீண்டும் நுழைந்து இரண்டாவது முறை எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டார். மீண்டும் பிறப்பது என்றால் என்னவென்று தெரியாததால் இப்படி கேட்டான். ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதால் இப்போது இதை கேட்கும் உங்களில் சிலர் உடல் ரீதியாக எப்படி இரண்டாவது முறையாக பிறக்க முடியும்? ஆனால் நீங்கள் அப்படி நிற்கக்கூடாது. இரண்டாவது முறை பிறப்பது உங்கள் மாம்சம் அல்ல. நீங்கள் முதல் முறையாக நீங்கள் தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையாக பிறந்த போது தான் பிறக்கிறீர்கள். நீங்கள் இரண்டாவது முறை பிறப்பது மீண்டும் பிறப்பது என்று குறிப்பிடப்படுகிறது. வேறு வார்த்தையில் கூறுவதானால் இது ஒரு மறுபிறப்பு. நீங்கள் இரண்டாவது முறை பிறக்கும் போது இது மீண்டும் பிறப்பது என்பது இரண்டாவது முறை பிறப்பது. எனவே இயேசு மீண்டும் பிறப்பது என்பது ஒரு வயதானவர் தனது தாயின் வயிற்றில் இரண்டாவது முறை நுழைந்து மீண்டும் முறைமை பிறப்பது அல்ல. ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காதவரை யாரும் கடவுளின் ராஜ்யத்தில் நுழைய முடியாது. இயேசு சொன்னது இதுதான். அப்படியானால் ஜலத்தினாலும் ஆவியிலும் பிறப்பது என்றால் என்ன? ஒரு நபருக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவித்தான் இரண்டாவது முறையாக பிறக்க வேண்டும். மீண்டும் பிறந்த ஆவி. மீண்டும் பிறந்த ஆவி. ஆவி மீண்டும் பிறக்கும் போது ஒரு நபர் தனது இருதயத்தை நிரப்பி அனைத்து ஏமாற்றத்திலும் விடுவிக்கப்படுகிறார். மேலும் அவர் முற்றிலும் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டிருப்பதை காண்கிறார். அவர் வாழ்க்கையை பார்க்கும் விதம் முற்றிலும் மாறுகிறது. இன்று நான் இருந்தாலும் எந்த வருத்தமோ அச்சமோ சோகமோ இல்லாமல் என் மரணத்தை எதிர்கொள்ள முடியும். என்னால் சிரிக்க முடியும். மரணத்தை வென்ற வெற்றியாளர் அத்தகையவர். நீங்கள் அப்படியாகலாம். இதனால் தான் இயேசு இவ்வாறு கூறினார். எனவே நீங்கள் மீண்டும் பிறக்க முடிந்தால் இந்த உலகம் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மக்கள் இந்த உலகத்தை கசப்பான கடல் என்று வர்ணிக்கிறார்கள், இல்லையா? எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து கசப்பான பிரச்சனைகளின் காரணமாக நீங்கள் மீண்டும் பிறக்க முடிந்தால் இந்த பிரச்சனை கடலின் மேற்பரப்பில் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நடக்க முடியும். இந்த வழியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். இதையெல்லாம் நான் சும்மா சொல்லவில்லை. நான் மீண்டும் பிறந்ததை நானே அனுபவித்ததால் தான் இப்படி சொல்லுகிறேன். அது இப்படித்தான் நடந்தது. நான் எப்படி மீண்டும் பிறந்தேன் என்று சுருக்கமாக சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை பிரெஸ்பிட்டீரியன் சர்ச்சில் ஒரு பெரியவர். அவருடைய 4 குழந்தைகளில் நானும் ஒருவன். அங்கே என் அக்கா, தம்பி, தங்கை, நானும் இருந்தோம்.
எனக்கு சுமார் 12 வயதாக இருந்தபோது என் அம்மா இறந்து விட்டார். பின்னர் என் தந்தையின் பரிந்துரையை பின்பற்றி நான் இறையியல் கல்லூரியில் பட்டம் பெற்று ஒரு போதகரானேன். நான் பாஸ்டராக இருந்தாலும் நான் மீண்டும் பிறக்கவில்லை. நான் ஒரு பாஸ்டராக இருந்த போதிலும் நான் மீண்டும் பிறக்கவில்லை. அதனால் தான் என் இருதயம் சாதாரண மனிதனைப் போல இருந்தது. மேலும் எனது வாழ்க்கையை பற்றிய எனது பார்வைகள் அனைத்தும் மற்றவர்களைப் போலவே இருந்தன. இதே மனப்பான்மையுடன் தான் நான் என் சபைக்கு பிரசங்கம் செய்வேன் என்பதால் நான் விரக்தி அடைந்தேன். என் கேட்பவர்கள் அதை உணர்ந்திருக்கலாம். பிரசங்கம் செய்ததில் நான் ஒரு சிறந்தவனாக அங்கீகரிக்கப்பட்டேன். எழுப்புதல் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினேன். ஆனால் நான் என்ன செய்தாலும் என் இருதயத்தில் ஒரு கனமான சுமை இருந்தது. இதனால் நான் மற்றவர்களின் இருதயங்களை எப்படி நிவாரணம் தர முடியும்? நான் 10 வருடங்கள் போதகராக பணிபுரிந்தேன். நான் மிகவும் மனசாட்சியுள்ள மனிதனாக இருந்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்ததால் சிறு வயதில் பொய் சொல்வது பாவம் என்று கற்றுக்கொண்டேன். பொய் சொல்லாமல் இருக்க முயற்சித்தேன். கோபம் ஒரு பாவம் என்று கற்பிக்கப்பட்டதால் கோபப்படாமல் இருக்க முயற்சித்தேன். அப்படியும் சில சமயங்களில் நான் கோபப்படுவேன். சில சமயங்களில் நான் ஒரு பொய்யை சொல்வேன். ஒவ்வொரு முறை இதை செய்யும் போது என் இதயத்தில் சங்கடமாக இருந்தது. நான் வேதத்தை படித்த போது நான் பொய் சொல்லக்கூடாது என்று கோபப்படக்கூடாது என்று கூறுகிறது. ஆனால் நான் பொய் சொல்லாமல் இருப்பது சாத்தியமில்லை. நான் கோபப்படக்கூடாது என்று கண்டேன். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் போன்ற கேள்விகள் என் உள்ளத்தில் எல்லாம் ஆரம்பித்தன. எனவே வேத போதனைகளை உண்மையில் என் இருதயத்தில் இருந்ததை பொருந்தவில்லை. வேறு வார்த்தையில் கூறுவதானால் என் இலட்சியங்கள் யதார்த்தத்துடன் பொருந்தவில்லை. என் வாழ்க்கை இந்த நிலையில் மத்தியில் நான் தொலைந்து போய் முரண்பட்டவனாக நாளுக்கு நாள் கழித்தேன். இந்த முரண்பாட்டு நடுவே முரண்பட்டு அலைந்து தீர்ந்தேன். நாளுக்கு நாள் நான் குழந்தையாக இருந்தபோது நாங்களே ஏழைகளாக இருந்தோம். எங்கள் வீட்டில் 2 படுக்கை அறைகள் மட்டும் இருந்தன. தந்தை பாஸ்டர் பெட்ரூமில் தூங்குவார். அவர் தனது அறையில் வீடற்ற ஒருவருக்கு தூங்க வைப்பார். அவர் அப்படிப்பட்டவர். பின்னர் அறையில் பேன்கள் ஊர்ந்து கொண்டிருக்கும். பார்வையாளர் அனுப்புவதை தவிர வேறு வழியில்லை. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் குளிர்காலத்தின் நடுவில் ஒரு பிச்சைக்காரன் எங்கள் வீட்டிற்கு உணவு கேட்க வந்தார். என் தந்தை கதவை திறந்தார். அந்த நபரை பார்த்து, உனக்கு குளிர்கிறதா என்று கேட்டார். நடுக்கத்துடன் பிச்சைக்காரன் ஆம் என்று பதிலளித்தான். வேறு வார்த்தை இல்லாமல் என் அப்பா தனது சொந்த ஜக்கெட்டை கழற்றி அந்த நபருக்கு போட்டு அதை வைத்திருக்க சொன்னார். அப்படிப்பட்டவர் என் அப்பா. அப்படிப்பட்ட தந்தையால் நான் வளர்க்கப்பட்டேன். எனவே நானும் அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்ததால் மனசாட்சியின்படி வாழ ஆசைப்பட்டேன். பிறகு நான் போதகரான பிறகு என் இதயத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டது. விளக்குகிறேன். ஒரு நாள் நான் மத்தேயுவின் நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வழக்கறிஞர் இயேசுவிடம் நியாயப்பிரமாணத்தில் மிக பெரிய கட்டளை எதென்று கேட்ட பகுதியை கண்டேன். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுவே முதல் பெரிய கட்டளை. இரண்டாவது இது போன்றது, உன்னைப் போலவே உன் அயலானையும் நேசி. கடவுளை நேசிப்பதை பற்றிய பகுதியை நான் ஒதுக்கி வைத்தேன். ஆனால் பின்னர் அது உங்களைப் போலவே உங்கள் அண்டை வீட்டாரையும் நேசிக்கவும் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை மையமாக துளைத்தன. நான் ஒரு போதகராக இருந்தேன். வேதத்தின் அன்பை பற்றி அதிகம் பேசுவதால் அன்பை பற்றி பிரசங்கிக்க என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன். ஆனால் நான் என்னைப் போலவே என் அண்டை வீட்டாரும் உண்மையாக நேசிக்கிறேனா என்று என்னை நானே கேட்டபோது, நான் செய்தேன் என்று என்னால் சொல்ல முடியாது. அப்படியானால் அது ஒரு பிரச்சனை இல்லையா? ஏனென்றால் என்னைப் போலவே என் அண்டை வீட்டாரையும் நானே நேசிக்க முடியவில்லை. என்னால் அதை செய்ய முடியவில்லை. அதனால் நான் எப்படி மற்றவர்களை நேசிக்க சொல்வது? இது தான் பிரச்சனையாக இருந்தது. அதில் பொய் தவிர வேறு இல்லை. இது என் இருதயத்தில் பிரச்சனையை தோற்றுவித்தது. நான் ஒரு நயவஞ்சனாக இருந்தேன். ஏனென்றால் என்னால் செய்ய முடியாதது ஒன்றை மற்றவர்களுக்கு செய்ய சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அது என்னை நயவஞ்சகனாக ஆக்கவில்லையா? பிறகு ஒரு நாள் ஏதோ நடந்தது. ஒரு கிராமப்புறத்தில் உள்ள எனது தேவாலயத்திலிருந்து நகரத்திற்கு மாற்றப்பட்டேன். அவர்கள் எனது பிரசங்கத்தை கேட்க விரும்பினார்கள். எனக்கு அனுமதித்தால் அவர்கள் போதகராக அழைப்பார்கள். அவர்கள் முதலில் நான் பிரசங்கத்தை கேட்க விரும்பினார்.
இந்த சந்தர்ப்பத்தில் எனது பிரசங்க தலைப்பாக நான் ஒரு கூலி வேலை செய்பவன் என்று எழுதி நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை தயார் செய்தேன். எனவே நான் நகர தேவாலயத்துக்கு சென்று இன்று எனது பிரசங்க தலைப்பு நான் ஒரு கூலி வேலை செய்பவன். என் பேச்சை கேட்டவர்கள் உடனடியாக ஒருவரையொருவர் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அவர் மிகவும் விசித்திரமானவர், தன்னை ஒரு கூலிக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறான். நான் இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர்கள் எனக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் என்னால் அங்கு செல்ல முடியாது. நான் அங்கு சென்று ஒரு போதகராக வேலை செய்து அதற்கான கூலியை நான் பெற்றுக்கொள்ள விரும்பினேன். அதனால் என்னை ஒரு கூலி தொழிலாக மாற்றியது. எனவே கூலி வேலை செய்பவர் என்ற நிலையில் என்னால் முடிந்ததை செய்வேன் என்று அவர்களிடம் சொன்னேன். இது நகர தேவாலயம். சமூகத்தின் உயர் அந்தஸ்தினர் உள்ளவர்கள், பெரும் செல்வந்தர்களும் கலந்து கொண்டனர். ஆனால் நான் அந்த பிரசங்கத்தை பிரசங்கித்தேன். அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். நான் மிகவும் தனித்துவமானவாக இருந்ததால் அவர்கள் என்னை முயற்சி செய்ய முடிவு செய்தனர். நான் இப்படித்தான் வாழ்ந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் அழுதேன். தினம் விடிய காலையில் நான் அதிகாலை பிரார்த்தனை செய்யும் தேவாலயத்திற்கு செல்வேன். ஆனால் இறுதியில் நான் கண்ணீரில் நனைந்திருப்பேன். நான் என் இருதயத்தில் மிகவும் வேதனையில் இருந்தேன். நான் கூலி வேலை செய்பவன், நயவஞ்சகன். என்னால் அதை செய்ய முடியாத போது மற்றவர்களிடம் அன்பை பழகுங்கள் என்று சொன்னேன். நான் ஒரு நயவஞ்சனாக இருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு அழுதாலும் பயனில்லை. சில சமயங்களில் இரவு முழுதும் விழித்திருந்து பிரார்த்தனை செய்தேன். ஒரு முறை மலையேறி 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் தூங்காமல் அங்கே இருந்தேன். ஒரு நேரம் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் அது எனக்கு எந்த ஆறுதலும் தரவில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தோன்றியது. ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த நாட்களில் ஒரு பத்திரிகை இருந்தது, கருத்துக்களின் உலகம். ஆசிரியர் எழுதியிருந்தார், ஒரு விபச்சாரி வாழ்வாதாரத்திற்கு தன் உடலை விற்கிறாள். ஒரு ஆசிரியர் வாழ்க்கையை சம்பாதிக்க அறிவை விற்கிறார். ஒரு ஆலயத்தின் பாஸ்டர் வாழ்க்கை சம்பாதிக்க நெறிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் விற்கிறார். அப்படியானால் அவர்களுக்கிடையே என்ன வித்தியாசம்? விபச்சாரியும் போதகரும் ஒன்றே என்று கூறினார். அவர்கள் இருவரும் வாழ்க்கை சம்பாதிக்க முயன்றனர். இந்த கட்டுரையை படித்தபோது யார் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து என் இதயத்தை வெட்டுவது போல் உணர்ந்தேன். ஒரு விபச்சாரி என்னை விட நேர்மையானவர் என்று கூட உணர்ந்தேன். ஒரு விபச்சாரி பலரால் இழிவாக நடத்தப்படுகிறாள். ஆனால் அவர் பாவி என்ற உண்மையை மறைக்க முயற்சிக்கவில்லை. மற்றவர்கள் அவள் வாழ்க்கையை சம்பாதிக்க முயற்சிக்கும் போது அவள் முழுவதும் நடக்கிறாள். ஆனால் தேவாலய பிரசங்கத்தில் உடை அணிந்து எழுந்து நின்ற போது என்னை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பார்வையில் தேவதையாக தெரிந்தேன். அவர்கள் என்னை அற்புதமானவர் நினைத்தார்கள். மேலும் என் உதடுகளில் பொழிந்த நல்ல வார்த்தைகளும் பட்டு போல வளவளப்பாக பாய்வதாக தோன்றியது. ஆனால் நான் உண்மையில் என் இதயத்தை ஆழமாக பார்த்தபோது நான் ஒரு விபச்சாரியிலிருந்து வேறுபட்டவனால் என்று தோன்றியது. அது ஏன்? நான் ஏன் வித்தியாசமாக இருக்கவில்லை? நான் இதையும் திருடவில்லை. ஆனால் நான் பொருட்களை பார்த்தபோது பேராசை உணர்ந்தேன். அவற்றை சொந்தமாக வைத்திருக்க ஆசைப்பட்டேன். நான் ஒருபோதும் விபச்சாரம் செய்ததில்லை. ஆனால் போதகர் மற்ற ஆண்களிடம் வேறுபட்டவர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு அழகான பெண்ணை கண்டால் எனக்கு விசித்திரமான உணர்வு எழும். உள்ளத்தில் நாம் அனைவரும் ஒன்று தான். அந்த பத்திரிகை கட்டுரையை படித்த அன்றிரவு முழுதும் அழுதுவிட்டேன். ஆண்டவரே, ஏன் இவ்வளவு எத்தனையோ வேலைகள் இருந்த பொழுதும் எனக்கு ஏன் இந்த போதகர் வேலையை கொடுத்தாய்? நான் ஒரு நயவஞ்சகனாக வாழ வேண்டியதாக இருக்கிறதே. தயவு செய்து எனக்கு வேறு வேலையை கொடுங்கள். இல்லையெல்லாம் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன். நான் இரவு முழுதும் அழுதேன். பிறகு ஒரு நாள் வேதத்தை படித்து கொண்டிருந்த போது சில சத்திய வார்த்தைகளின் பிரச்சனையை தீர்த்தன. அதே சமயம் என் மனசாட்சியில் நான் அனுபவித்து வந்த துன்பங்கள் எல்லாம் இப்போது தான் முடிவுக்கு வந்தது. பின்னர் எனக்கு தெரிந்த ஒரு மிஷனாரியை சந்தித்தேன். அதை பற்றி அவரிடம் சொன்னேன். நான் சொன்னதை கேட்ட அவர் என் கையை பிடித்து கொண்டு, அது தான் மீண்டும் பிறக்கிறது. இந்த உண்மையை அறிந்தவுடன் உலகம் எனக்கு முற்றிலும் மாறுபட்டது. வாழ்க்கையை பற்றிய எனது முழு பார்வையும் மாறிவிட்டன.
நான் அறிந்த சோகமான மற்றும் வேதனையான உலகம் இப்பொழுது வெகு தூரம் சென்றுவிட்டது. வேதத்தின் வார்த்தையிலிருந்து நான் ஒரு திட்டவட்டமான பதிலை பெற்றேன். அதனால் தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது நவம்பர் 18, 1961 அன்று முதல் இந்த உண்மையை தெரிந்து கொண்டதன் பலனாக இப்பொழுது மரணம் எப்பொழுது வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும், அதை நான் வரவேற்க முடியும். அது ஏன்? எனக்குள்ள ஏதோ மாற்றம். வேதத்துக்கு திரும்புவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10. வசனம் 35. யோவான் அதிகாரம் 10 வசனம் 35. எனக்கு பின் சொல்லவும். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. இந்த வசனத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா? நீங்கள் கடவுளின் வார்த்தையை பெற்றால் ஒரு மனிதன் கடவுளாக மாறுவான் என்று கூறுகிறது. ஒருவன் எப்படி கடவுளாக மாற முடியும்? இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் கடவுளின் வார்த்தையை பெற்றால் நீங்கள் மீண்டும் பிறந்த கடவுளின் குழந்தையாக மாறுகிறீர்கள். கடவுள் என்பதால் கடவுளின் குழந்தைகளும் கடவுள்கள் தான். இந்த வார்த்தைகள் இயேசுவால் பேசப்பட்டது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறியதை நாம் வாசித்தோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர் சொன்னது இதுதான். ஒருவன் ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கும் போது என்ன நடக்கிறது? ஒரு நபர் கடவுளின் வார்த்தையில் ஒரு உண்மை உணர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறான். எனவே இது மீண்டும் பிறந்தது, மீண்டும் பிறந்த ஆவி. வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். வசனம் 23 உங்களுக்காக படிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மீண்டும் பிறப்பது கடவுளின் வார்த்தையின் மூலம் வருகிறது. அது கடவுளுடைய வார்த்தையின் மூலம் வருகிறது. கடவுளின் வார்த்தையில் நீங்கள் எதையாவது உணரும் போது இதற்கு முன் நீங்கள் அறியாத ஒன்றின் அர்த்தத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு வசனம் அல்லது சொற்றொடரில் உள்ள ஏதோ ஒன்று உங்கள் இதயத்தை பற்றி கொண்ட ஒரு பிரச்சனை தீர்க்கிறது என்று அர்த்தம். உங்கள் இதயத்தை ஆட்கொண்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு உள்ளது. ஆனால் வேதத்தில் உள்ள ஏதோ ஒன்று பிரச்சனை தீர்க்கிறது. வேதத்தில் உள்ள ஒன்றை உணர்வதன் அர்த்தம் இதுதான். இது நிகழும் போது உங்கள் ஆவி மீண்டும் பிறக்குகிறது. ஒருவன் கடவுளின் குழந்தையாக பிறக்கும் செயல்முறை இதுவே. மக்கள் கடவுளின் குழந்தையாக மாறுவதை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் பொதுவாக அதை பற்றி மிகவும் தெளிவற்றதாக நிற்கிறார்கள். அவர்கள் கடவுளை தங்கள் தந்தை என்று கூறுகிறார்கள், ஏனென்றால் அவர்களை நம்புகிறார்கள். எனவே அவர் கடவுளை அப்பா என்று, அவர் மீண்டும் மீண்டும் கடவுளை தங்கள் தந்தை என்று அழைக்கிறார்கள். உண்மையில் கடவுளின் குழந்தைகள் அல்லாத பலர் உள்ளனர். ஒருவன் கடவுளை தன் தந்தை என்று நினைப்பதால் மட்டும் கடவுளை தன் தந்தை என்று அழைக்க தகுதி பெறுகிறான். நீங்கள் உண்மையில் கடவுளின் வார்த்தையில் உள்ள உண்மையை உணர்ந்து பரிசுத்த ஆவியை பெறும் போது மட்டுமே நீங்கள் கடவுளின் குழந்தையாக மாறுவீர்கள். இந்த விவகாரம் தற்போது பலரிடம் மறைக்கப்பட்டு
மர்மமாக மாறியுள்ளது. பரிசுத்த ஆவியை பெறுவது பற்றி மக்கள் அடிக்கடி பேசுகிறார்கள் என்பது உண்மைத்தான். ஒரு நபர் எவ்வாறு பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள்? இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி பெறும் விடயத்தில் நிறைய குழப்பங்கள் உள்ளன. மேலும் பரிசுத்த ஆவி பெறுவதற்கான உண்மையான அனுபவம் ஒரு மர்மமாகிவிட்டது. சில பரிசுத்த ஆவி பெறுவது நெருப்பை பெறுவதாக கூறுகின்றனர். இந்த நெருப்பை நீங்கள் பெறும்போது உங்கள் உடல் முழுவதும் வெப்பமடைந்து நீங்கள் நடுங்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விரிவுரையின் போது நாம் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக விவாதிப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறுவது இப்படி அல்ல. உங்கள் உடல் சூடாக நடுங்குவதை அனுபவிப்பது பரிசுத்த ஆவியை பெறுவதில்லை. நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆவியாக இருப்பதால் உங்கள் மாம்சத்தின் மூலம் பரிசுத்த ஆவியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஆவியை பெற வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் பிறக்கிறார். அப்படினால் பரிசுத்த ஆவியை பெறுவது என்ன? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். எனக்கு பிறகு வாசிக்கவும். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஆவி இருக்கிறது. ஆனால் அந்த ஆவி இறந்த நிலையில் உள்ளது. உங்களுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. அது இருக்கிறது, ஆனால் அது இறந்து விட்டது. அப்படி என்றால் இந்த இறந்த ஆவியை மீண்டும் உயிர்ப்பிப்பது எது? ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவி உங்கள் ஆவிக்கு உயிர் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை செய்கிறார். ஒரு தனி மனிதன் இறந்த ஆவி உயிர் கொடுப்பது ஆவியாகும். மாம்சத்தில் இதை செய்ய முடியாது. ஆதலால் இயேசு, நான் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள் ஆவியாலும் ஜீவனாலும் நிறைந்தவை. வார்த்தைகள் ஆவி, வார்த்தைகளே உயிர். எனவே இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது கடவுளாக மாறுகிறது. கடவுளுடைய வார்த்தையில் உள்ள உண்மையை நீங்கள் உணரும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வருகிறார். தயவு செய்து இந்த அடிப்படை கருத்தை மனதில் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது வேதத்தை படிக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு புள்ளி மட்டும் உங்கள் இதயத்தில் நுழைந்தால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வருகிறார். ஆனால் வேதத்தில் எந்த பகுதி உங்கள் இதயத்தில் நுழையும் என்று உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் வேதத்தின் வார்த்தைகளை படிக்கும் போதே கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் வேதத்தை படித்து அதை படிக்கும் எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதிலிருந்து சிறிதும் பயனடையவில்லை. எனவே எப்போதும் எந்த நேரத்தில் அல்லது வேதத்தின் எந்த பகுதி உங்கள் இதயத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்கும் என்று உங்களுக்கு தெரியாததால் இந்த விரிவுரைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்பது மற்றும் ஒரு மணி நேரத்தை தவறவிடாமல் இருப்பது முக்கியம். நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் சென்றால் கூர்ந்து கவனிக்காமல் நீங்கள் குழப்பம் அடைந்து உங்கள் வாய்ப்பு இழக்க நேரிடும். நீங்கள் சொல்வதை பின்பற்ற முடியாது. நவம்பர் 18, 1961 அன்று வேதத்தின் வார்த்தைகள் மூலம் நான் நிச்சயமாக மீண்டும் பிறந்தேன். உலகத்தை பற்றிய என் கண்ணோட்டத்தைப் போலவே வாழ்க்கை பற்றிய எனது பார்வையும் மாறியது. இந்த உண்மையை நான் முழுமையாக உறுதியுடன் அறிந்தவுடன் என் வாழ்க்கை முழுவதும் மாறியதால் தான் இதையெல்லாம் இப்பொழுது என்னால் சொல்ல முடிகிறது. நான் மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்று இயேசு மிக தெளிவாக கூறினார். இது முழுமையானது மற்றும் நிபந்தனையற்றது. வேதத்தின் இன்னொரு வசனத்துக்கு வருவோம். பைபிளின் முடிவில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்.
வசனம் 15. வெளிப்படுத்தல் அதிகாரம் 20 வசனம் 15. எனக்கு பிறகு சொல்லவும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நெருப்பு எரி நரகம். அப்படி என்றால் நீங்கள் நிச்சயமாகவே மறுபிறப்பு அனுபவித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது தான் கேள்வி. நீங்கள் மீண்டும் பிறந்த உறுதியான அனுபவம் இருந்தால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடிப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதைத்தான் இதுவும் சொல்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவு காலம் தேவாலயத்துக்கு செல்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி அல்ல. இது போன்ற எந்த சம்பந்தமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை உணர்ந்து பரிசுத்தாவியை பெற்றீர்களா இல்லையா, அது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அதனால் தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். அடிப்படையில் நீங்கள் பைபிளை நம்பவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் எதை பற்றி பேசுகிறார் நினைக்கிறார்? அடிப்படையில் நான் வேதத்தை நம்பவில்லை. வேதம் சிலரால் எழுதப்பட்டது. அவர்கள் சொந்த எண்ணங்களையும் யோசனையும் எழுதினர். பைபிள் அவ்வளவு தான். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார், இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பினார், 5000 பேருக்கு வெறும் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொடுத்தார் என்று கூறுகிறது. இது போன்ற பொய்களை நீங்கள் இப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் முட்டாள்தனம், சுமை. வேதத்தை நம்பாத சிலர் உங்கள் இருப்பார்கள் என்று நினைப்பதால் வேதத்தின் சுருக்கமானது அல்லது மனிதனின் கற்பனையிலிருந்து உருவானது ஒரு வார்த்தை கூட இல்லை என்பதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதம் உண்மை என்பதை சுட்டி காட்டும் சில ஆதாரங்களை முன்வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிற்கு வருவோம். யோபு 26ஆம் அதிகாரம். சங்கீதத்துக்கு முன் உள்ள புஸ்தகம் யோபு. யோபு 26ஆம் அதிகாரம். நான் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 26:7. யோபு 26:7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்டுவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. யோபு புஸ்தகம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது மிக நீண்ட காலத்துக்கு முன்பு. இன்று நம்மிடம் இருக்கும் நவீன அறிவியலில் போல் அந்நாட்கள் எதுவும் இல்லை என்றாலும் இங்கே சொல்லுகிறது, அவர் உத்தரமண்டலத்தை வெட்டி வெளியிலே விரித்து வடக்கு வானம் என்று கூறும்போது அது வட துருவத்தை குறிக்கிறது. வட துருவத்திற்கு மேலே ஒரு வெற்று இடம் உள்ளது. இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு தெரிவான இரவில் வெளியே போன்று விண்வெளியை மேலே பார்த்தால் அது காலியாக இருக்காது. அது நட்சத்திரங்களால் இருந்து கூறில் நகைகள் மின்னுவது போல அழகாக இருக்கும். அது காலியாக இல்லை, அது நட்சத்திரங்களால் நிறைந்தது. விண்மீன் மண்டலம் மிகவும் நட்சத்திரங்களால் நிரம்பியுள்ளது. அது மேகத்துடன் கூட தெரிகிறது. ஆனால் வடக்குக்கு மேலே உள்ள விண்வெளியில் நட்சத்திரங்கள் இல்லாத பகுதி இருப்பதாக இங்கே கூறுகிறது. அவர் வடக்கு வானத்தை வெறுமையான இடத்தில் பரப்புகிறார் என்று இங்கே கூறும்போது எந்த நட்சத்திரங்களும் காணப்படக்கூடாது. வேறு விதமாக கூறினால் வட துருவத்திற்கு மேலே உள்ள விண்வெளியில் நட்சத்திரங்கள் இல்லை. வேதத்தில் இந்த பகுதி எழுதியவர் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வார்த்தைகளை பதிவு செய்தார். இந்த மதத்தை பற்றி பேசவில்லை, பூமி மற்றும் விண்வெளி பற்றி உண்மைகளை பற்றி பேசுகிறது. நீங்கள் இங்கே பார்த்தால் 1981ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நியூயார்க் டைம்ஸ் வெளியான கட்டுரை.
வானியலாளர் விண்வெளியில் 300 மில்லியன் ஒளி ஆண்டுகள் அகலம் கொண்ட ஒரு பெரிய துளை கண்டுபிடித்துள்ளனர். அது வடக்கு வானத்தில் அமைந்துள்ளது என்று கட்டுரை கூறுகிறது. அமெரிக்காவின் 3 முக்கிய ஆய்வு மையங்களில் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி வானியலாளர் இதை கண்டுபிடித்தனர். எனவே விண்வெளியை அவதானிப்பதிலிருந்து நவீன விஞ்ஞானம் வடக்கு வானத்தில் பிக் டிப்பருக்கு அப்பால் ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை கண்டறிந்தனர். சுமார் 300 மில்லியன் ஒளி ஆண்டுகள் விட்டம் கொண்ட இந்த இடத்தில் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை. இவ்வாறு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பைபிள் சொன்னது. எனவே நான் குறிப்பிடும் கருத்து என்னவென்றால், யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அது உண்மை. இது யாரோ ஒருவரின் வார்த்தைகள் அல்ல. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள். பைபிள் உண்மை. பைபிளில் உண்மை இல்லாத வெற்று வார்த்தைகள் இல்லை. வேதத்தில் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஆகவே வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அந்த பக்கங்களில் ஒரு அற்புதமான உண்மையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் வேதத்தின் வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு முன்னால் இருக்கும் துரதிர்ஷ்டமான பாதையை உங்களால் தவிர்க்க முடியாது. ரோமர்கள் அதிகாரம் 1 திருப்புவோம். ரோமர் அதிகாரம் 1. இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. நான் 18வது வசனத்தை படிக்கிறேன். சத்தியத்திய அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவக்கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலேயே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே என்ன சொல்லுகிறது என்பதை விளக்குகிறேன். இது இங்கே கூறுகிறது, கடவுளின் கோபம் வெளிப்படுகிறது. இதுதான் தீர்ப்பு. கடவுளின் தீர்ப்பு வெளிப்படும். ஆனால் அது யாருக்கு வெளிப்படும்? கடவுளை தெரியாது என்று சொல்பவர்களுக்கு, கடவுளை நம்பாதவர்களுக்கு தீர்ப்பு வெளியாகும். இதைத்தான் சொல்லுகிறது. எல்லா பாவங்களிலும் கடவுளை நம்பாத பாவம் மிக பெரியது. பெரும்பாலான மக்கள் கொள்ளையடிப்பதை பாவமாக கருதுகின்றனர். எதையாவது திருடுவது பாவம் என்கிறார்கள். சூதாட்டம் பாவம் என்கிறார்கள். இந்த செயல்களை அவர்கள் பாவங்களாக கருதுகிறார்கள். ஆனால் கடவுளை நம்பாதது பாவம் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏன் தெரியுமா? பைத்தியக்காரர்கள் மட்டுமே கடவுளை நம்புகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு அறிவாளி கடவுளை நம்பாமல் இருப்பது சகஜம் என்கிறார்கள். அவர்கள் கடவுளை நம்பவில்லை என்று கூறுகிறார்கள். மாறாக அவர்கள் தங்கள் சொந்த பலத்தையே நம்புகிறார்கள். அப்படி நினைப்பவர்கள் ஏராளம். இங்குள்ள உங்களில் யாராவது அப்படி நினைத்தால் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஒரு குடும்பத்தினர் குழந்தை பெறவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர்கள் ஒரு மகனை பெற்றனர். அவன் ஒரே குழந்தை. அவன் அவரை வளர்த்ததால் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானவர். அவர்கள் கைகளில் அசைப்பார்கள். மதிப்பு மிக்கவராக இருப்பார். ஆனால் அவன் முற்றிலும் கெட்டுப்போனார். இப்படித்தான் வளர்ந்தான். பின்னர் வயது வந்தவராக அவர் வெளியே செல்லும் போது அவர் தனது குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்களிடம் கனிவாக இரக்கமாக இருந்தார். மக்கள் அவரை புகழ்ந்து, அவரது பெற்றோர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சிறந்த இளைஞன்.
ஆனால் இந்த மகன் வீட்டிற்கு சென்றபோது தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர் தந்தைக்கு கொடுக்கவில்லை. இந்த கிழவன் இன்னும் சாகவில்லையா போன்ற விஷயங்களை சொல்வார். அவர் தனது தந்தையை முற்றிலும் அலட்சியமாக நடத்தினார். அப்படியென்றால் வெளியில் இருப்பவர்களின் பார்வையில் எவ்வளவு நன்றாய் இருக்கிறதோ அவ்வளவு நேர்மையானவராக தோன்றினார். ஆனால் தந்தையின் பார்வையில் எப்படி தோன்றினார்? முற்றிலும் நன்றியற்ற குழந்தை. அவள் ஒரு முழு அயோக்கியனாக இருந்தான். அப்பாவின் பார்வை ஒரு பயங்கரமான பாவம். இதை யோசித்து பாருங்கள். மற்றவர்களுடன் நட்பாக இருப்பது மிகவும் நல்லது. ஆனால் கடவுளை நம்பாமல் அவரை புறக்கணித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வது கடவுளுக்கு முன்பாக இருக்கும் மிக பெரிய பாவமாகும். கடவுள் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் படைத்தார். கடவுள் மனிதனையும் படைத்தார். இதை நான் சொல்லும் போது படைப்பா என்ன படைப்பு? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். அவன் அமீபாம் போன்ற பரிணாம வளர்ச்சியிலிருந்து வந்தான். செயல்முறை தான் மனித குரங்கின் பரிணாம வளர்ச்சி. நீங்கள் இரத்தத்தை மட்டுமே கருத்தில் கொள்ள வேண்டும். இரத்தம் மாற வழியில்லை. நீங்கள் ஒரு குரங்கின் இரத்தத்தை எடுத்து ஒரு நபருக்கு செலுத்தினால் அந்த நபர் வீங்கி இறந்து விடுவார். இரத்தம் மாறாது. நீங்கள் குரங்கின் வழித்தோன்றல் நினைக்கிறீர்களா? எப்படி இருந்தாலும் பாவத்தை கடவுள் நியாயம் தீர்ப்பார். எனவே கடவுளின் பயங்கர தீர்ப்பு நாள் வரும் என்று இது கூறுகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் கூட யாரும் தங்கள் தற்காத்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இதை படிப்போம். வசனம் 19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலேயே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. கடவுளே, என் கண்கள் உம்மை பார்க்க முடியவில்லை, உம்மை கேட்கவும் முடியவில்லை. உம்மை நான் எப்படி நம்புவது? அதனால்தான் நான் நம்பவில்லை. பிறகு ஏன் என்னை நியாயத்திருக்கிறீர்கள்? என்னை நரகத்துக்கு அனுப்புகிறீர்கள்? அப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று சொல்லுகிறது. அது ஏன் என்றால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி கடவுள் செய்திருக்கிறார். மனிதன் தன்னை அறிய 2 வழிகளை கடவுள் வழங்கியுள்ளார். கடவுள் அந்த 2 வழிகளை வழங்கியுள்ளார். ஆனால் மக்கள் சோம்பேறிகளாகிவிட்டனர். அவர்கள் மாம்சத்தின் விஷயங்களை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் உடல் இன்பங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே அவர்கள் கடவுளை புறக்கணித்து தங்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள். அது ஏன்? கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் விரும்பியதை செய்வதிலிருந்து அவர்களை தடுத்துவிடும். ஆனால் அவர்கள் கடவுளை தேடுவதில்லை. எனவே கடவுளை அறிய 2 வழிகள் உள்ளன. அந்த வழிகள் முதலாவது உங்களுக்கு காணப்பட வேண்டும். அது உங்களிடம் இருக்க வேண்டும். உங்களில் எவரேனும் கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கவில்லை என்றால், உங்களில் எவரேனும் கடவுளை நம்பவில்லை என்றால், இப்படி யோசித்து பாருங்கள். மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது எது? விலங்குகளுக்கு எந்த விதமான மதமும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மதங்கள் உண்டு. அதுதான் வித்தியாசம். மனிதன் மதத்தை தேடுவதற்கான காரணம் அவனுக்குள் ஒரு ஆவி இருப்பது தான். அதனால்தான் மனிதன் மதத்தை தேடுகிறான். மனிதனின் ஆவி இருக்கிறதா? ஆவி போன்ற எதுவும் என்னிடம் இல்லை. உங்கள் யாராவது இப்படி சிந்திப்பவர்கள் இருந்தால் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். இது நான் அடிக்கடி பேசும் விடயம். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அவள் பேர் லீசா. அவள் மிகவும் சிறிய நாய் மட்டுமே. அவளுடைய தலைமுடி மிகவும் நீளமாக இருந்தது. அது கீழே வந்து அவள் கண்களை மூடியது. அதனால் அவள் யாரையும் பார்க்க வேண்டும் என்றால் அவள் மக்களை அப்படித்தான் பார்ப்பாள். அவள் மிக சிறிய நாய் மட்டுமே. ஆனால் அவள் மிகவும் கொடூரமானவள். முன் வாயில் வழியாக யாராவது உள்ளே நுழைந்தால் நாய் இந்த நபரிடம் சென்று அவர்களை சுற்றி மோப்பம் பிடிக்கும். அவ்வளவுதான். ஆனால் எங்கள் விருந்தாளர்கள் வெளியேற முயன்று கதவுக்கு வெளியே ஒரு காலை வைத்தால்
நாய் அவர்களுக்கு பின்னால் ஓடி அவர்கள் குதிக்காலை கடிக்கும். நாய் சிறியதாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் பார்வையாளர்கள் திடுக்கிட்டு ஆ என்று கத்துவார்கள். அப்பொழுது லீசா என்ன செய்வாள் தெரியுமா? அவள் அப்பாவித்தனமாக நடித்து தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது போல் திரும்பி நடந்து செல்வாள். அவள் அப்படியே நடந்தாள். அந்த நாய்க்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. என்ன குறை? அவளுக்கு வெட்கம் இல்லை என்று கூறலாம். சொல்லப்போனால் அவளுக்கு மனசாட்சியே இல்லை. அவளுக்கு மனசாட்சியே இல்லை. ஒரு நபரின் விடயத்தில் அவர் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவர் மற்றொரு நபரின் மூக்கில் குத்தினால், அது இரத்தத்தை கொட்டினால், அந்த நபரை பார்க்கும்போது அவர் தான் செய்த செயலுக்காக வருந்த தொடங்குவார். அவர் நினைப்பார், ஒருவேளை நானும் சற்று தூரம் சென்றிருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். என் மனசாட்சியின் வருத்தம். மனசாட்சி என்றால் என்ன? அது ஆவி. மனசாட்சி ஒரு ஆவி. இதுதான் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். விலங்குக்கு ஆவி இல்லாததால் அவை இறந்தால் அதுவே அவற்றின் முடிவு. ஏன்னா மனிதனுக்கு ஆத்துமா இருக்கிறது, அவன் இறக்கும்போது அது முடிவல்ல. ஆனால் மனசாட்சியின் செயல்பாட்டின் காரணமாக மனிதன் மதத்தை நாடுகிறான். இதனாலேயே மக்கள் சமய வாழ்வு வாழ்கின்றனர். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களுக்குள் ஆவி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கே ரோமர் ஒரு அடையாளத்தை வைத்து ஆதியாகமம் 1 அதிகாரத்தை திருப்புவோம். அதுதான் 1 அதிகாரம், வேதத்தின் முதல் புஸ்தகம், 1 அதிகாரம், ஆதியாகமம் 27 வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கடவுள் மனிதனை தனது சொந்த சாயலில், கடவுளின் சாயலில் படைத்தார். கடவுள் நம்மை போல மாம்சத்தில் இல்லை. யோவான் நற்செய்தி 4 அதிகாரத்தில் அன்று ஒரு வசனம் உள்ளது. எனக்கு பிறகு இது மீண்டும் சொல். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் ஆவி என்று கூறுகிறது. கடவுள் நம்மை போல் மாம்சத்தில் அல்ல, அவர் ஆவியானவர். அப்படியானால் மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் என்று வேதம் கூறும்போது மனிதன் ஆவி கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இதனாலே மனிதன் மற்ற படைப்புகளை விட உயர்ந்த படைப்பாக பார்க்கப்படுகிறான். அவன் அடுத்த படைப்புகளுக்கு மேலாக நிற்கிறார். பிறகு ஆவி என்றால் என்ன? மனசாட்சி. மனசாட்சி மனிதனை அவனது மனசாட்சியில் அடையாளம் காண முடியும். எனவே மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? விலங்கு வெறும் மாம்சம். அவள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மா உள்ளது. ஆனால் அந்த ஆன்மா சதவீதம் மறைந்துவிடும். எனவே மனிதன் பற்றி என்ன? மனிதனுக்கு மாம்சம் மற்றும் ஆவி இரண்டும் உண்டு. மனிதன் அப்படித்தான். மற்றும் இந்த மாம்சம் என்ன? அது நிலத்தின் தூசி. ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் தேவன் பூமியின் மண்ணினால் மனிதனை படைத்தார் என்று கூறுகிறது. நாம் நிலத்தின் மண்ணால் ஆனவர்கள் இருப்பதால் தான் நாம் உணவை உண்கிறோம், நாம் இறைச்சி சாப்பிடுகிறோம், காய்கறிகளை சாப்பிடுகிறோம். அது ஏன்? நிலத்தின் தூசி நம் ஸ்தூல உடல்களின் அடிப்படையாக இருப்பதால் நாம் உடலை திருப்திப்படுத்த தரையின் தூசியிலிருந்து வரும் விஷயங்களை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். மனித உடலில் காணப்படும் கூறுகள் நிலத்தின் தூசியில் காணப்படும் அதே கூறுகள். ஒரு மனிதன் பசியாக இருக்கும் போது சாப்பிட வேண்டும், நோயிற்றிருக்கும் போது மருந்து உட்கொள்ள வேண்டும். உணவு மருந்தும் தரையின் தூசியிலிருந்து வருகின்றன. அப்படித்தான் மனிதன். ஆனால் பன்றிகள் எப்படி? பன்றிகள் எப்படி? அவைகள் பசியாக இருக்கும்போது ஓய்ங் ஓய்ங் என்று சத்தம் போடும், நன்றாக சத்தம் போடும். சாப்பாடு கொடுத்தவுடன் நன்றாக உணவு உண்டுவிட்டு நன்றாக அமைதியாக தூங்கி கொண்டு நன்றாக குரட்டிவிடும்.
பன்றிகளை குரட்டி விடுவதில் வல்லவை. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் வயிறு நிரம்பி இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து நேர்மையாக பதிலளிக்கவும். என் வயிறு நிரம்பி இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறவர்கள் கையை உயர்த்துங்கள் பாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தியிருந்தால் உங்களை பன்றியை போல் திட்டியிருப்பேன். அது ஏன்? வயிறு நிரம்பி இருந்தாலும் மனிதன் ஏன் திருப்தி அடைவதில்லை? அது ஏன்? அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அவனுக்குள் இருக்கும் ஆவி பசியோடு இருக்கிறது. அவனது ஆவி உள்ளே இருக்கிறதான ஆவி பசியோடு இருக்கிறது. மனிதனுக்கு இருப்பதெல்லாம் அவன் வாழும் இந்த மாம்சம் மட்டும்தான். அவன் இறந்தவுடன் மாம்சம் அழியும். அவனுடைய வயிறு மட்டும் நிரம்பி இருந்தால் அவன் திருப்தி அடைய வேண்டாமா? பன்றி போலவே வயிறு. அது ஏன் திருப்தி இல்லை? ஏனென்றால் அவனுக்கு இலட்சியங்கள் உள்ளன. அவன் வயிறு நிரம்பி இருந்தாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. அது ஏன்? இந்த இலட்சியங்கள் இதனுடன் தொடர்புடையவை, அவை ஆவியுடன் தொடர்புடையவை. பிரச்சனை என்னவென்றால் மனிதனின் யதார்த்தம் அவனுடைய இலட்சியங்களுடன் பொருந்தவில்லை. அந்த இலட்சியங்கள் அவனுடைய ஆவியிலிருந்து உருவாகின்றன. மனிதனிடம் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி ஆண்டவரின் சாயல் உருவாக்கப்பட்ட ஆவி. எனக்கு பிறகு இது சொல்லவும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையே ஆத்மாக்கு உணவு. உடல் உணவை உட்கொள்ள வேண்டும், ஆவி உண்மையை உட்கொள்ள வேண்டும். சத்தியம், ஆவி சத்தியத்தை உட்கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது கடவுளின் வார்த்தை. இயேசுவே சத்தியம். அதனால தான் இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கும் வரை, இந்த சத்தியத்தை நீங்கள் உணரும் வரை உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைய வழியே இல்லை. இந்த உண்மையை சந்தித்த ஒரு நாள் இருந்தது. இந்த உண்மையை உணர்ந்தேன். அந்த நேரத்தில் நான் திருப்தி அடைந்தேன். அப்போது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மக்கள் கூறினர். முகத்தில் புன்னகையுடன் தெருவில் நடப்பேன். பைத்தியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உண்மையை நான் உணர்ந்த பிறகு நான் உலகத்தை பார்த்தபோது ஒரு செஸ்பூல் போல் இருந்தது. ஆடம்பரத்தின் மடியில் வாழும் மக்களை கூட நான் பரிதாபப்படுத்தினேன். இந்த சத்தியத்தை மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும். நாடுகளுக்கு சொல்ல ஒரு கதை இருக்கிறது. இந்த பாடல் சத்திய பாதியை பற்றி பேசுகிறது. இந்த சத்திய பாதியை நீங்கள் கண்டால் இவ்வளவுகள் வேறு எதுவும் மூலம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத திருப்தியை நீங்கள் பெற முடியும். இது சுதந்திர மனசாட்சியின் சுதந்திர, ஆவிக்கான சுதந்திரம். ஆவிக்கான சுதந்திரம். அப்போது தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். எனவே உங்களுக்குள் ஒரு ஆவி இருப்பதால் அந்த ஆவியின் மூலம் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஆவியை திறக்கும் போது நீங்கள் கடவுளை சந்திக்க வருகிறீர்கள். இந்த உலகில் வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தை படித்து வேதத்தை பற்றி பேசும் பலர் உள்ளனர். ஆனால் கடவுளை உண்மையிலே அங்கள் ஆவியில் சந்தித்தவர்கள் வெகு சிலரே என்று தெரிகிறது. இதுதான் பிரச்சனை. கடவுளின் வார்த்தையின் மூலம் நாம் கடவுளை சந்திக்கிறோம்.
கடவுளை கண்டுபிடிப்பதற்கான இரண்டாவது வழி என்ன? 20ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனம் 20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலேயே உலகம் உண்டான முதற்கொண்டே தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவருக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். உலகம் உருவான முதல் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத குணங்கள். கடவுளின் கண்ணுக்கு தெரியாத குணங்கள் என்ன? அவை கடவுளின் நித்திய சக்தி மற்றும் தெய்வீக இயல்பு. கடவுளின் தெய்வீக வல்லமையும் தெய்வீக தன்மையும் கண்ணுக்கு தெரியாதவை, ஆனால் அவர் படைத்தவற்றின் மூலம் அவற்றை காணலாம். இதைத்தான் சொல்லுகிறது. இதன் பொருள் என்ன? இங்கே பாருங்கள். இங்கே எங்களிடம் படம் உள்ளது. யாரும் இந்த படத்தை வரைந்திருக்கிறார்கள். இந்த படத்தை பார்ப்பதன் மூலம் கலைஞரை பற்றியும் அவரது ஆர்வங்கள், அவரது குணாதிசயங்கள் மற்றும் கலை திறமைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கட்டிடத்தை ஆய்வு செய்தால் கட்டிட கலைஞரின் ஆர்வங்கள் மற்றும் எண்ணங்கள் சிலவற்றை நாம் அறியலாம். இதுபோல் கடவுள் வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்ததால் படைப்பில் கடவுளின் தன்மை, அவரது தெய்வீக இயல்பு, அவரது சக்தி மற்றும் அவரது இணக்கமான தன்மை ஆகியவற்றை காணலாம். படைப்புகள் அனைத்தும் இறைவனின் தலை சிறந்த படைப்பு. எனவே இப்போது இந்த விடயத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 3. எபிரேயர் 11 வசனம் 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று. இது என்ன சொல்றது பாருங்கள். கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? அவரது கட்டளைப்படி அவர் அதை செய்தார் என்று அது கூறுகிறது. அவர் தனது வார்த்தையால் அதை செய்தார் என்று அது கூறுகிறது. ஆச்சரியமா இல்லையா? நாம் இருக்கும் கட்டிடம் எப்படி இருக்கிறது? ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு கனரக இயந்திரங்கள் தேவை, உழைப்பாளிகள் தேவை, கட்டிட கலைஞர்கள் தேவை. ஆனால் கடவுள் தனது வார்த்தையை பயன்படுத்தி இந்த உலகத்தை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் தம்முடைய வார்த்தையால் உலகத்தை படைத்தார் என்று பைபிள் சொல்வதன் அர்த்தம் என்ன? அதை எப்படி யோசிப்போம். நான் வசிக்கும் வீட்டை கட்டினேன். அப்போது நான் ஒளிபரப்பு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். முதல் படி திட்டங்களை வரைதல். அந்த வீட்டை கட்ட தயாராகி கொண்டிருந்த நான் மற்ற தனியார் வீடுகளெல்லாம் நோட்டம் விட்டுக்கொண்டு ஊர் சுற்றினேன். இப்படி செய்யும் போது என் வீட்டை எப்படி கட்டுவது என்ற ஒரு யோசனை வந்தது. அடுத்த கட்டமாக ஒரு கட்டிட கலைஞர் அலுவலகத்துக்கு சென்று நான் கட்ட விரும்பும் வீட்டின் திட்டங்களை வரைய சொன்னேன். கட்டிட கலைஞர் நிலத்தின் சதுர அடியை கேட்டார். நான் 3000 சதுர அடி என்று சொன்னேன். பிறகு வீட்டில் எத்தனை மாடிகள் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் 3 மாடிகள் என்று சொன்னேன். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அவர்களிடம் சொன்னேன். ஒரு மாதத்திற்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டு திட்டங்கள் தயாராக இருப்பதாக சொன்னார்கள். அவற்றை எடுத்து கொள்ளலாம் என்றார்கள். வரைபடங்களை கொடுத்தார்கள். ஒரு புஸ்தகத்தை போல் இருந்தது. நான் செய்த அடுத்த வேலை இந்த படங்களை 30 காரிடம் எடுத்து சென்று
வீடு கட்ட 3 மாதங்கள் ஆனது. முடிந்ததும் நான் குடியேறினேன். சரி, நான் எப்படி அந்த வீட்டை கட்டினேன்? நான் இது வார்த்தைகளால் கட்டினேன். கட்டிட கலைஞரிடம் கேள்விகளை கேட்டார். நான் பதில் கொடுத்தேன். என் வார்த்தைகள் வீடு கட்டும் திட்டங்களாக மாறியது. வரைபடம் வீடு கட்டப்பட்ட கொள்கைகள். அவை வீட்டை நிர்வகிக்கும் சட்டங்களாக இருந்தன. கடவுள் தம்முடைய வார்த்தையால் உலகத்தை படைத்தார் என்று வேதம் சொல்வதன் அர்த்தம் இதுதான். இந்த உலகில் உள்ள அனைத்து இயற்கை விதிகளும் இறைவனின் வார்த்தைகள். இயற்கையின் சட்டங்கள் கடவுளின் வார்த்தைகள். என் வார்த்தையில் என் வீடு கட்டப்பட்ட சட்டங்கள். நுழைவாயில் எப்படி இருக்க வேண்டும், கதவுகளின் உயரம், அறைகளின் அளவு, இந்த வார்த்தைகள் அந்த வீட்டின் சட்டங்கள். கடவுள் தனது வார்த்தையால் இந்த உலகத்தை படைத்தார். வேறு வார்த்தையில் கூறுவதானால் கடவுளின் வார்த்தை முழு இயற்கை உலகத்தையும் நிர்வகிக்கும் சட்டங்கள். அந்த தர்க்கத்தில் ஏதாவது பிரச்சனையா? கடவுளின் வார்த்தையில் 2 வகையான சட்டங்கள் உள்ளன. இயற்கையின் சட்டங்கள் உள்ளன, பின்னர் ஆவியின் சட்டம் உள்ளது. இயற்கையின் சட்டம் நம் உடலில் உள்ள ட்ரில்லியன் கணக்கான செல்களை நிர்வகிக்கும் விதிகளை உள்ளடக்கியது. இதுவும் கடவுளின் வார்த்தை தான். முழு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆளும் அனைத்து சட்டங்களும் கடவுளின் வார்த்தைகள். வேதத்தின் உண்மையை உணர்ந்து கொள்வதே ஆவியின் சட்டம். 2வது வகையான சட்டம் ஆவியின் சட்டம். உங்கள் ஆவிக்குள் நிறைவேற்றப்பட்டவுடன் நீங்கள் மீண்டும் கடவுளின் குழந்தையாக பிறக்கிறீர்கள். இது ஆண்டவரின் திட்டம். சங்கீதம் 119 வருவோம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. சங்கீதம் 119. சங்கீதம் 119 வசனம் 89. வசனம் 89 உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இது ஒரு விசித்திரமான விஷயம் இல்லையா? இங்கே பாருங்கள். தேவனுடைய வார்த்தை இருந்தது. மேலும் கடவுளின் வார்த்தை வரலாறு முழுமைக்கும் அவருடைய திட்டம். இது வரலாற்றின் போக்கிற்கான கடவுளின் திட்டம் மற்றும் வடிவமைப்பு. இது கடவுளின் சட்டம். மனித குலத்தின் வரலாறு கடவுளின் வார்த்தையால் உருவாக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது. எனவே முதலில் அவருடைய திட்டம் மற்றும் அவரது வடிவமைப்புகள் உள்ளடக்கிய தேவனுடைய வார்த்தை இருந்தது. படைப்புகள் கடவுளின் வார்த்தையின்படி நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரலாறும் கடவுளின் வார்த்தையின்படி தொடர்ந்து வெளிவருகிறது. தொடர்ந்து படிப்போம். வசனம் 90. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினர், அதில் நிலைத்திருக்கிறது. கடவுள் பூமி நிறுவினார் என்று கூறுகிறது. அடுத்த வசனம் 91. எனக்கு பிறகு அதை மீண்டும் சொல்லவும். உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உண்மை சேவிக்கும். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அது சட்டங்கள். இங்கு சட்டங்கள் என்று கூறுகிறது. எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், வானமும் பூமியும், வான உடல்களும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும், சூரியனும், இவை பரலோக உடல்கள். பின்னர் பூமி உள்ளது. பூமியும் கடவுளின் சட்டங்களின்படி இன்றும் தொடர்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், இயற்கையின் அனைத்து விதிகளும் கடவுளின் வார்த்தைகள். என் வீட்டை கட்டுவதற்கான சட்டங்கள் என் வார்த்தைகளாக இருந்தன.
கடவுள் தனது வார்த்தையால் உலகை படைத்தார் என்று பைபிள் கூறும்போது அவர் சட்டங்களை வகுத்தார், மேலும் அந்த சட்டங்களின் படி உலகம் படைக்கப்பட்டது. சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு வருவோம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. சங்கீதம் 147 வசனம் 15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். கடவுளின் கட்டளை அவருடைய வார்த்தை இல்லையா? கடவுள் தனது கட்டளை பூமிக்கு அனுப்பும் போது பூமியில் என்ன நடக்கிறது? அவருடைய வார்த்தை வேகமாக ஓடுகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமான வெளிப்பாடு. அது கூறுகிறது அவருடைய வார்த்தை வேகமாக ஓடுகிறது. அவருடைய வார்த்தை மிக வேகமாக ஓடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை வேகமாக ஓடுவதால் தான் பனி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன? சட்டங்கள் இயக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இலையுதிர் காலம் குளிர்காலமாகிறது. குறைந்த வளிமண்டல அழுத்தம் உருவாகி மேகங்களில் மழை பெய்யும். அது பனியாக விழும். இது கடவுளின் வார்த்தை வேகமாக ஓடுகிறது. இது கடவுளின் இயக்கத்தில் உள்ள சட்டங்கள். அப்புறம் என்ன சொல்வது? அவர் பனியை சாம்பலை போல் சிதறடிக்கிறார். கூழாங்கற்களைப் போல் அவர் தனது கல்மலையை கீழே வீசுகிறார். அவரது பனிக்கட்டி வெடிப்பை யார் தாங்க முடியும்? அவை அனைத்தும் இயக்கத்தில் உள்ள இயற்கையின் சட்டங்கள். இது கடவுளின் வார்த்தை வேகமாக ஓடுகிறது. வசனம் 18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசுப்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். அவர் தனது வார்த்தைகளை அனுப்புகிறார், பனி உருகுகிறது. அது எப்படி உருகும்? குளிர்காலம் வசந்தமாக மாறும் இல்லையா? பூமி சூரியனை சுற்றி வருவதால் இது நிகழ்கிறது. பூமி சூரியனை சுற்றி வரும்போது அதன் அச்சில் சுழல்கிறது. செயல்பாட்டில் குளிர்காலம் கடந்து வசந்த காலம் வருகிறது. மேலும் வெப்பநிலை உயர்வதால் அனைத்து பனிகளும் உருகுகின்றன. மேலும் மழை நீரோடைகள் உருகுகின்றன. இந்த வழியில் எல்லாம் உருகும். எனவே அது அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை உருகுகிறார். அவர் தென்றலை அசைக்கிறார், தண்ணீர் பாய்கிறது. சங்கீதங்கள் கவிதைகள் அதனால் தான் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. தண்ணீர் பாய்கிறது என்று கூறும்போது அது மழை பெய்வதை குறிக்கிறது. காற்று வீசுவதால் இது வளிமண்டல அழுத்தத்துடன் தொடர்புடையது. குறைந்த வளிமண்டல அழுத்தமுள்ள பகுதியை நோக்கி காற்று வீசுகிறது மற்றும் மேகங்கள் இறங்குகின்றன. இதனால் மழை பெய்கிறது. இது எப்படி? அவர் தனது வார்த்தையை அனுப்புகிறார். இது ஒரு சட்டம் இல்லையா? கடவுள் தனது வார்த்தையின் மூலம் இந்த உலகத்தை படைத்த மிக அடிப்படையான அறிவியலின் தோற்றம் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். எல்லா அறிவியலிலும் பிறப்பிடம் கடவுள். இவ்வுலகில் உள்ள இயற்கை சட்டங்கள் அனைத்தும் ஆண்டவரால் வகுக்கப்பட்டவை. அவை கடவுளின் வார்த்தை. இயற்கையின் வார்த்தைகள் மூலம், இயற்கையின் விதிகள் மூலம் கடவுள் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார். கடவுள் யார்? இயற்கை சட்டங்கள் அனைத்திற்கும் அவரே ஆரம்ப கர்த்தா. அவர் சத்தியத்தின் தோற்றம். பலர்கள் கடவுளை தெரியாது என்பதை அறிந்து நான் எவ்வளவு விரக்தி அடைந்தேன் என்பதை என்னால் சொல்ல முடியாது. சாலையில் நடந்து செல்கிறார்கள், பாறங்கற்களை கண்டவுடன் அதை பார்த்து ஜெபிக்கிறார்கள். கற்பாறையில் கடவுள் இணைந்திருப்பதாக நினைக்கிறார்கள். நாட்டுப்புறங்களில் சில நேரங்களில் பழைய மரங்களை காணலாம். சில நேரங்களில் அவை அழுகியிருக்கும். வைக்கோலை தேய்த்து கயிறுகளை உருவாக்கி மரங்களை தொங்க விடுவார்கள். அவைகள் தெய்வங்கள் அல்ல.
இந்த உலகத்தை தனது வார்த்தையால் இயற்கையின் சட்டங்களை படைத்தவர் ஆண்டவர். ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வேதாமத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் மிகவும் முக்கியமானது. நான் ஒரு முறை இந்த புஸ்தகத்தில் படித்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பானில் கியோட்டோ நகரில் ஒரு பல்கலைக்கழகம் உள்ளது. தொஷிஷா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் நிறுவனர் இயேசுவை நம்பினார். அவர் நன்கு படித்த மனிதர். ஆனால் அவர் இந்த உலகில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்தாலும் அவற்றிலிருந்து வானங்கள் மற்றும் பூமியின் தர்க்கத்தையோ கொள்கையோ கண்டுபிடிக்க வழி இல்லை என்று அவர் கூறினார். இதற்கான பதிலை அவர் தொடர்ந்து தேடினார். பின்னர் அவர் முதன்முறையாக ஒரு பைபிளை கண்டார். அதை திறந்து ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். அவ்வளவுதான். பின்னர் அது அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக்கினது. இந்த உலகம் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் இதை ஆரம்பத்தில் படைத்தார். அதுதான் அவன் நம்பிய முதல் தருணம். இது மிகவும் விலைமதிப்பற்ற உண்மை. நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து பதிலளிக்கவும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மக்கள் எங்கே போவார்கள்? வைத்தியசாலைக்கு போகிறார்கள் அல்லவா? வாகனம் பழுதிருந்தால் என்ன செய்வது? மெக்கானிக்கிடம் எடுத்து செல்வார்கள் அல்லவா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு மருத்துவமனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தெருவில் இறந்து விழலாம். ஆனால் நீங்கள் மருத்துவமனையை கண்டுபிடித்தால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனிதனுக்குள்ளே ஒரு நோய் இருக்கிறது. அது என்ன நோய்? உடல் வியாதிகள். ஆனால் ஆவியின் வியாதியும் உண்டு. ஆவியின் நோய். மனிதன் வீணான வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் எங்கிருந்து வந்தான், எங்கு செல்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கை வெறுமையாக அர்த்தமற்றதாக தெரிகிறது. மக்கள் தங்கள் இதயத்தில் தங்கள் நோயினால், அவர்கள் ஆவியுள்ள நோயினாலும் தங்கள் வாழ்க்கையை இந்த வழியில் வாழ்கிறார்கள். அத்தகைய நோய் உள்ளவர்களுக்கு என்ன தேவை? தங்கள் உயிரை பொறுத்தவரையில் ஆவிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவர்கள் எங்கே போக வேண்டும்? வாகனம் பழுதடையும் போது நீங்கள் அதை எடுத்து செல்ல ஒரு இடம் இருக்கிறது. உடல்நிலை மோசமாகும் போது நீங்கள் செல்ல ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் எங்கே செல்வீர்கள்? இதுதான் கேள்வி. நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? நீங்கள் படைத்தவரிடம் செல்ல வேண்டும். உங்களை படைத்தவர் உங்கள் நோயுற்ற ஆவியை குணப்படுத்த முடியும். ஒரு நபர் மரணத்தின் விளிம்பில் இருந்தால் ஒரு மருத்துவர் அவரை குணப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் ஏற்கனவே இறந்துவிட்ட ஒருவருக்கு மருத்துவரால் உதவ முடியாது. வாகன விடயத்திலும் முற்றிலும் பழுது பார்க்க முடியாததால் உற்பத்தியாளரிடம் திருப்பிக் கொண்டு செல்வதில் எந்த பயனும் இல்லை. ஆனால் கடவுள் மனிதனை படைத்ததால் மனிதனின் ஆவியில் உள்ள நோயை அவரால் முழுமையாக குணப்படுத்த முடிகிறது. அவர் அதை செய்கிறார். என் ஆவி குணமாகிவிட்டது. ஒரு நபர் ஆவியின் நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைய எங்கு செல்வது என்று தெரியாமல் இருக்கும்போது அவர் வேதத்தை பார்த்து அதை படிக்க வேண்டும். அப்பொழுது அவர், அது சரி, என்னை உருவாக்கிய ஒரு படைப்பாளி இருக்கிறார், மேலும் என் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும். இது ஒரு நல்ல செய்தி.
நீங்கள் நினைக்கவில்லையா? இப்போ வசனம் 2 பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்ற வார்த்தைகள் புரிந்து கொள்ள போதுமானவை. ஆனால் வசனம் 2 மற்றொரு கதை. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியில் உள்ள அனைத்தும் என்ன அர்த்தம்? இந்த விடயத்தை பார்ப்போம். இப்போது இதை பாருங்கள். விண்வெளியில் ஹைட்ரஜன் ஒன்றிணைந்து ஒரு வெகுஜனத்தை உருவாக்குகிறது. இப்போது விண்வெளி வெகு தொலைவில் நட்சத்திரங்கள் இப்படித்தான் உருவாகுகின்றன. மேலும் இதை வானிலையாளர் கவனித்து வருகின்றனர். இப்போ இந்த கட்டுரையை பாருங்கள். தலைப்புச் செய்தி: நட்சத்திரமாக பார்ப்பது பிறக்கிறது. நட்சத்திரங்கள் பிறப்பை பார்ப்பது. ஒருமுறை கலிஃபோர்னியா மாநிலத்தின் தலைநகரான சக்ரமெண்டோ நகருக்கு சென்றிருந்தேன். எங்களை போன்ற அதே விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒருவரை நான் சந்திக்க சென்றிருந்தேன். அவர் நகர மண்டபத்தை வேலை செய்து கொண்டிருந்தார். நான் அங்கிருந்த போது அந்த கட்டுரையின் பிரதியை என்னிடம் கொடுத்தார். இது மிகவும் பயனுள்ள கட்டுரையாக கருதுகிறேன். இப்போது நட்சத்திரங்கள் உருவாகுகின்றன. முதலில் வாயு ஒன்றாக இணையும் போது அவை உருவாகுகின்றன. கடந்த ஆண்டு நான் சான் பிரான்சிஸ்கோவுக்கு சென்றேன். அங்கே கோல்டன் கேட் பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பூங்கா உள்ளது. அந்த பூங்காவில் ஒரு திரைப்பட அரங்கம் உள்ளது. அங்கு அவர்கள் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை பற்றிய திரைப்படத்தை காட்டுவார்கள். மேலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் உங்களுக்கு காட்டுவார்கள். நட்சத்திரங்கள் முதலில் எப்படி உருவானது? ஹைட்ரஜன் போன்ற வாயு கூறுகள் ஒன்றிணைந்து அவை சுழலும் போது நட்சத்திரங்கள் உருவாகின்றன. இதையெல்லாம் படத்தில் காட்டினார்கள். இப்போது பூமியை சுற்றி பார்ப்போம். நட்சத்திரங்கள் சுழலும் போது விழுந்த பொருட்கள் ஒன்றாக இணைந்தன. தூசியை உருவாக்கும் தனிமங்கள் போன்ற பொருட்களின் கொத்துக்கள் பூமியில் உருவாகுகின்றன. பூமியின் உள் அழுத்தம் காரணமாக ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அது தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கிறது. எரிந்து கொண்டு இருந்தால் அது சிறிது சிறிதாக உருகி திரவமாக மாறியது. இந்த உருகிய திரவத்தின் நிலத்தன்மை மாவை போல் இருந்தது. அப்போது தீ வெளிப்புற அடுக்கு எரிந்தது. அது தானாகவே எரிந்தது. ஆனால் உள் அழுத்தம் என்பது மையத்தின் வெப்பம் தொடர்ந்தது. இதனாலே பூமியின் மையப்பகுதியில் எப்போதும் எரிகிறது. ஏன் இவ்வளவு நிலநடுக்கம் என்று தெரியுமா? இது வெப்பத்துடன் தொடர்புடையவை. இந்த வெப்பம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதன் விளைவாக தட்டுகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் அவை மேலே உயரம் கீழே வீழ்ச்சி அடையும். இந்த அளவுக்கு வெப்பம் சக்தி வாய்ந்தது. மேலும் வெப்பம் மேற்பரப்பை அடிக்கடி உருக்கி வெடிக்கிறது. இந்த மேற்பரப்பு கீழே அதன் பாறையில் உள்ள அனைத்தும் உருகுகிறது. லாவா குமிழ்கள் வெளியேறி கீழே உள்ள பாறை உருக வைக்கிறது. பாறை உருக்கி மேற்பரப்பில் வெடிக்கிறது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் நிலநடுக்கத்தினால் உயிர் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் வருடங்கள் செல்ல செல்ல பூமி எதிர்ச்சி அதிகமாக உள்ளது. ஏன்? பூமி அதன் ஆயுட்காலத்தை நெருங்குகிறது என்று அர்த்தம். எனவே இங்கே திரும்பி பார்த்தால் பூமியில் உள்ள மிக உயர்ந்த வெப்பநிலை இவை அனைத்தும் திரவமாக இருந்த போது அல்ட்ராவை உள்ள வெப்பநிலை காரணமாக அவை அனைத்தும் இங்கே குமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேற்பரப்பு அனைத்தும் குமிழியாக இருந்தது. அது கொதிக்கும் போது ஒரு பானை குண்டு போல் குமிழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இதெல்லாம் இருந்ததா? இங்கேயும் அங்கேயும் துளைகள் திறந்திருக்கும். நீராவி துளைகள் வழியாய் ஊற்றப்பட்டிருக்கும் இல்லையா? அது அப்படித்தான் இருந்தது. அதன் பொருள் என்ன? எனக்கு பிறகு மீண்டும் சொல்லவும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இதை பற்றி தான் பேசுகிறது. இது வெற்றி என்று கூறும்போது இந்த நேரத்தில் பூமியில் எந்த உயிரினமும் இல்லை என்பதை குறிக்கிறது. பின்னர் அது கூறுகிறது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஏன் இருள்?
சூரியன் அங்கு வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் பெருங்கடலின் பல நீர் பூமியின் மேற்பரப்பை மேகத்தின் அடுக்காக மூடியது. மேற்பரப்பை மறைக்க மேகத்தின் இந்த அடுக்கை உருவாக்கிய நீராவியாக நீர் இருந்தது. எனவே மேற்பரப்பு இருளில் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துக்கு இன்னொரு வசனத்திற்கு வருவோம். யோபு 38ஆம் அதிகாரம். யோபு சங்கீதத்துக்கு முன்பு உள்ளது புத்தகம். யோபு 38ஆம் அதிகாரம். யோபு 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்காக படிக்கிறேன். மேகத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுடன் அடித்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். கருப்பெழுந்து கடல் வெடித்தது என்று சொல்லுகிறது. தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளிப்படுவது போல பூமி நாம் அழைக்கும் கருவிலிருந்து கடவுள் நீர் வெளிப்பட்டது. பின்னர் 9ஆம் வசனத்தில் நான் மேகங்களை அதன் வஸ்திரங்களாக்கிய போது, அப்படினால் இங்கே பாருங்கள், பூமி முற்றிலும் மேகத்தால் சூழப்பட்டிருந்தது. மேகங்கள் அதில் ஆடையாக இருந்தன. இப்பொழுது என்ன சொல்கிறது பாருங்கள். இது கூறுகிறது, இருளில் போர்த்தியது போல இருந்தது. மொழிபெயர்ப்புகளில் ஒரு ஸ்பேடலிங் பேன் போன்றது. புதிதாக பிழந்தைகளை சுற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை துணி. அவை துணிகள் புதிதாக பிறந்த குழந்தைகளை சுற்ற பயன்படுத்தப்படும் துணிகளால் சுற்ற வைக்கப்பட்டிருந்தது. பூமி முதலில் உருவான போது அதை பற்றி பேசுகிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இவை அனைத்தும் இயற்கையின் சட்டங்களால் உருவானது. இவை அனைத்தும் சட்டப்படி நடந்தது. தெளிவாக கடவுள் உலகை படைத்ததால் தான் படைப்பின் சட்டங்களின்படி அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீண்டும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதிகாரம் 1 வசனம் 2. பூமியானது ஒழுங்கின்மையுமே வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கடவுள் வானத்தையும் பூமியையும் சட்டத்தின்படி படைத்தார் என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த பூமியை படைக்கும் போது அவர் மிக தெளிவான திட்டமும் நோக்கமும் கொண்டிருந்தார் என்பதை இது நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் வானத்தையும் பூமியை படைத்ததில் கடவுளின் நோக்கம் என்ன? இதை பற்றி சிந்திப்போம். படைப்பில் கடவுளின் நோக்கம் என்ன? வசனம் 1 பார்ப்போம். அதிகாரம் 1 27ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 27. வசனம் 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். கடவுள் படைத்த எல்லாவற்றிலும் அவர் தனது சொந்த சாயலில் உருவாக்கியது மனிதன். இதைத்தான் இங்கே கூறுகிறது. நாம் கண்டுபிடித்தது கடவுளின் உருவம். அது என்ன? அது ஆவி இல்லையா? கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். மகிழ்ச்சி என்றால் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி என்பது அன்பு. செல்வம் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், அல்லது கல்வியில் சிறந்து விளங்குவது மகிழ்ச்சியை தரும், அல்லது சமூகத்தை உயர்ந்த பதவியை அடைவது மகிழ்ச்சியை தரும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி என்பது அன்பிற்குள் இருக்க வேண்டும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் டேட்டிங் செய்து காதலிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவர்கள் ஒருவர் அல்லது ஒருவர் துரோகம் செய்தால், அல்லது அவர்கள் பெற்றோர்கள் தங்கள் பொருத்தத்திற்கு ஆதரவாக இல்லாததால் அவர்களால் திருமணம் செய்ய முடியவில்லை. பின்னர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடிக்க விரும்பலாம். காதல் தோல்வியுற்றால் அவர்கள் வாழ்வதற்கு எந்த காரணத்தையும் பார்க்க முடியாது.
அன்பு என்பது மகிழ்ச்சி. அன்பு என்பது மகிழ்ச்சி. கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக ஏன் படைத்தார் என்று தெரியுமா? 1 யோவான் 4:8 கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் தாமே அன்பு. ஆகவே கடவுள் உலகை படைத்த போது விலங்குகள், தாவரங்கள் எல்லாவற்றிற்கும் அன்பின் கொள்கையை பயன்படுத்தினார். ஆண் மற்றும் பெண் விலங்குகள் ஒருவருக்கொருவர் நேசிக்கின்றன. ஒரு தாய் தன் சந்ததியை நேசிக்கிறாள். பறவைகள் மற்றும் விலங்குகள் தங்கள் குட்டிகளை வளர்ப்பதை காட்டும் ஆவணப்படங்கள் தொலைக்காட்சியில் உள்ளன. இந்த காட்சிகளை பார்க்கும் போதே அவை கடவுளின் இதயத்தின் வெளிப்பாடு என்பதை நான் காண்கிறேன். கடவுள் அன்பாக இருப்பதால் அவர் முழு இயற்கை உலகத்தையும் அன்பின் கொள்கையின் அடிப்படையில் அமைத்துள்ளார். கடவுள் ஏன் மனிதனை ஆணும் பெண்ணும் படைத்தார்? அவர்கள் அன்பின் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் கடவுள் மனிதனை ஏன் படைத்தார்? அது தன்னை காதலில் துணையாக்குவதற்காகத்தான். கடவுள் தனது அன்புக்கு ஒரு துணையை உருவாக்கினார். வெளிப்படுத்தல் 21 திருப்போம். பைபிளில் முடிவில் உள்ளது. வெளிப்படுத்தல் 21 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீங்கள் இங்கே பார்த்தால் இது என்ன சொல்லுகிறது என்பதை நான் விளக்குகிறேன். நிகழ்காலம் என்ற இது குறுகிய காலம் உள்ளது. நித்திய கடந்த காலம், நித்திய எதிர்காலம் உள்ளது. இவை இரண்டும் நித்தியமானவை. மனித குலத்தின் தற்போதைய வரலாறு. நித்திய கடந்த காலத்தில் கடவுள் இருப்பதைப் போல நித்திய எதிர்கால அன்பின் உலகத்தை, நித்திய இலட்சிய உலகம், நித்திய சொர்க்கம் ஆகியவற்றை கொண்டு வருவதற்கு வரலாற்றின் தற்போதைய காலகட்டத்தை அவர் திட்டமிட்டார். மனித வரலாற்றின் இந்த நிகழ்காலம் என்ன? இது நித்திய உலகத்தை உருவாக்கும் செயல்முறையாகும். இது ஒரு செயல்முறை. இதனாலேயே இந்த உலகத்திற்கு முடிவு ஏற்படும். இந்த உலகம் தற்போதையது, தற்காலிகமானது. இது இப்போது நித்திய பரிபூர்ண உலகத்தை, நித்திய இலட்சிய உலகத்தை உருவாக்கும் செயல்முறையாகும். அப்படி என்றால் இந்த நித்திய உலகம் என்ன? இந்த வரலாற்றின் போக்கில் கடவுளின் அன்பை கண்டறிபவர்கள் நித்திய உலகத்தை செல்ல முடியும். அவர்கள் மீண்டும் பிறக்கும் போது கடவுளின் அன்பை கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது கடவுளின் அன்பை கண்டுபிடிப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளின் நித்திய குழந்தைகளாக நித்திய உலகிற்கு செல்கிறார்கள். கடவுள் இந்த நித்திய உலகை உருவாக்கும் பணியில் இருக்கிறார். நீங்கள் இவ்வுலகில் வாழ்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கள் பலம் நிலைத்திருந்தால் எங்கள் நாட்கள் 70 அல்லது 80 ஆண்டுகள். இன்னும் அவர்கள் சிலர் பிரச்சனையும் துக்கமும் தான். இது நித்திய உலகம் அல்ல, மனிதன் உண்மையாக வாழும் உலகமும் அல்ல. நாம் இந்த உலகில் இருக்கிறோம், அடுத்த உலகிற்கு தயாராக வேண்டும். வேதாகம் நிச்சயமாக உண்மை. இயற்கை சட்டங்களின் மூலம் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் நித்தியமான இலட்சியம் உலகத்தை உருவாக்கும் செயல்பாட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் வாழும் இந்த பரபரப்பான, குழப்பமான மற்றும் இறைச்சியிலிருந்து உலகினின்று விலகி
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் விலை மதிப்பற்ற வார்த்தைகளை அமைதியாக கேட்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி. இப்பொழுது உங்கள் முன் தலை வணங்குபவர்களை இந்த வாய்ப்பை இழக்காமல் இருக்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உங்கள் வார்த்தையில் உள்ள உண்மை உணர்ந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உயிர்களை மீண்டும் பிறக்கின்றன. இந்த பைபிள் முடியும் வரை நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன்.